எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 11ஆம் பாவாதிபதி எங்கே அமர்ந்துள்ளார், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 11ஆம் வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்காரு, எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு 11ஆம் பாவம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதற்கு உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதற்கு பிறகு லக்னத்திற்கு வந்து 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்கன்னா கடக லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன். நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். நீங்கள் மகர லக்னமாக இருக்கீங்கன்னா மகர லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்கள் மீன லக்னமாக இருக்கீங்கன்னா மீன லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களோட லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாரு அப்படின்னு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த 11ஆம் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, 11ஆம் வீடு அப்படிங்கறத எதை பற்றி சொல்லும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த 11ஆம் பாவாதிபதி ஒருத்தருடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு இடம், லாபம் அப்படிங்கறத சொல்லக்கூடிய இடம், இந்த வருமானம் அப்படிங்கறது வரும் இல்லையா, அந்த வருமானம் அப்படிங்கிறது எதன் மூலியமா அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கறத இந்த சுட்டி காட்டக்கூடிய இடம் தான் 11ஆம் பாவாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறது. இதற்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லுங்கிறத நான் சொல்றேன். இது வந்து லாபத்தை சொல்லும், வருமானத்தை சொல்லும், ஆதாயம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அதாவது நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஆதாயம் அப்படிங்கிறது எதன் மூலியமா வரும் அப்படிங்கறது சொல்லும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியுமா இல்ல தீமையில் முடியுமா அப்படிங்கறது சொல்லும். ஆசைகள் முழுமையாக எதிர்பார்ப்பின்றி தரக்கூடிய இடம் தான் வந்து 11ஆம் இடம். ஆலோசனை அப்படின்னு கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அதே போல உதவி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அதே போல வெற்றி அப்படிங்கறத 11ஆம் பாவத்தை சொல்ல முடியும். நண்பர்கள், மருமகன், மருமகள், மூத்த சகோதரம், அண்ணன், நண்பர்கள், இவங்களெல்லாம் வந்து 11ஆம் பாவத்தை சொல்ல முடியும். நீர்ப்பாசன வசதியுள்ள விவசாய நிலத்தை வந்து 11ஆம் பாவத்தை சொல்ல முடியும். சமூக வாழ்க்கை அப்படிங்கறத 11ஆம் பாவத்தை சொல்ல முடியும். அனுமதி அளிக்கக்கூடிய பாலியல் உறவு, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல 2வது திருமணம் அப்படி நடக்கணும் அப்படின்னா கூட இந்த 11ஆம் பாவத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கறத சொல்ல முடியும். செல்வத்தை வந்து பெறக்கூடிய இடம்னு சொல்லலாம், குறிக்கோள்னு சொல்லலாம், பிடித்தவைன்னு சொல்லலாம், சமூகம்னு சொல்லலாம், மனித சேவை அப்படின்னு சொல்லலாம், தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லலாம், கால்கள், கணுக்கால், இடது காது, பற்கள், இதை எல்லாத்தையும் வந்து 11ஆம் பாவத்தை சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களோட லக்னத்தில், அதாவது முதல் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிங்களேன். தன்னுடைய சுய முயற்சியால் அந்த ஜாதகர் வந்து வருமானம் அப்படின்னு பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிரபலமான ஒரு நபர்னு சொல்ல முடியும். சமுதாயத்தில் அந்த ஜாதகருக்குன்னு ஒரு செல்வாக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை, சுயமுயற்சியில் வந்து வெற்றி அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். 2ஆம் பாவத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம் 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். குடும்பத்தின் மூலம் பணம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சொத்து அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேச்சு திறன் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருக்கும். வங்கி நிதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா, அது பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு குடும்பத்தில் தான் அந்த ஜாதகர் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகர் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை கூடும் அப்படி சொல்லலாம். அதாவது அந்த ஜாதகர் முயற்சி பண்ணால் மட்டும் போதும், அந்த முயற்சிக்கு உண்டான ரிசல்ட் அப்படிதான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே 11ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தாரு அப்படின்னா 3 அப்படின்னு சகோதரம்னு சொல்லுவோம். அப்ப சகோதரத்தின் மூலியமா லாபம் வரும் அப்படிங்க சொல்லலாம். ஊடகம் அப்படிங்கறத சொல்லலாம். வணிகம் அப்படிங்கிறது மூலியமா லாபம் வரும் அப்படிங்க சொல்லலாம். எழுத்து, கலை தொடர்புடைய விஷயத்துல தான் அந்த ஜாதகர் இருந்தாருன்னா, அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையிலலாம் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். இதே வந்து 11ஆம் பாவாதிபதி 4 அப்படின்னு லாபஸ்தானத்தில் இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கங்களேன். சொத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனத்தின் மூலம் லாபம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிற சொல்லலாம். தாயாருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே வந்து ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்க சரியா செஞ்சா நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல நிலையான வாழ்க்கை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே 11ஆம் பாவாதிபதி 5ஆம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாரு அப்படின்னா புத்திசாலித்தனமான நல்ல ஒரு கலைகளில் வந்து ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது பெறக்கூடிய ஒரு பிள்ளைகள் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பிறப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பிள்ளைகள் மூலம் லாபம் அப்படி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். முதலீட்டினால் அந்த ஜாதகருக்கு வெற்றி அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். லாட்ரி மூலமாகவும் பணம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னு சொல்லலாம், உழைக்காத வருமானம்னு சொல்லலாம், அதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருடைய ஆசை அப்படிங்கிறது அந்த குழந்தை அப்படின்னு பிறந்ததற்கு பிறகு நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே வந்து 11ஆம் பாவாதிபதி 6ஆம் வீடு அப்படி ரோகஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா உழைப்பால் வருமானம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரும்னு சொல்றதை விட இந்த சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் இருந்தாருன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை இல்லை சேவை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு வந்து எதிரிகளை வந்து வெற்றி கொள்வது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் கூட இருக்கணும். நல்ல நண்பன் அப்படிங்கிறது மட்டும் அந்த ஜாதகர் கூட இருந்தாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஜாதகர் ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியும். கடன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாக இருக்கும். வழக்குகள் வழியில் அந்த ஜாதகருக்கு சிக்கல்கள் அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யார் எப்படி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த 6ஆம் பாவத்தில் 11ஆம் பாவாதிபதி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்க, அந்த கேஸ் அப்படி ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் அப்படிங்க சொல்லலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மருமகன் இல்லைனா மருமகள் அவங்கள கூட கூட்டிகிட்டு போனால் கூட இந்த பிரச்சனை அப்படி ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்க சொல்ல முடியும். ஆனால் தாமதமான உங்களுக்கு வெற்றி அப்படி உங்களுக்கு கிடைக்குமே தவிர வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காமல் போகாது அப்படிங்கிறது சொல்லலாம். இதே 11ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா திருமணத்திற்கு பின் நல்ல ஒரு வருமானம் அப்படி அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். மனைவி மூலியமாவோ அல்லது கணவன் மூலியமாவோ சொத்து அப்படிங்கிற சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு, ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு growth அப்படிங்கிறத அடைவதற்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதாவது தெரிஞ்ச நபர்களை காட்டிலும் தெரியாத நபர்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே வந்து கை கொடுக்கும். அது எப்படிப்பட்ட பார்ட்னர் அப்படிங்கிறது வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் இருந்தாரு அப்படின்னா திடீரென்று வருமானம் அப்படிங்கிறது பெருகும்னு சொல்லலாம். அதே போல் பரம்பரை சொத்து அப்படின்னு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சொத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களோட காலகட்டத்தில் அதாவது யாருக்கு 11ஆம் பாவாதிபதி 8ல் இருக்கிறாரோ அவருடைய பேருக்கு வந்து இந்த சொத்து மாறுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல் வந்து மறைவு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப நாளாக மறைஞ்சிருந்த சொத்துன்னு சொல்லுவோம், அப்படின்னா காப்பீடுன்னு சொல்லுவோம். அதே போல் ஆராய்ச்சி துறையின் மூலமா அந்த ஜாதகர் வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆன்மீகத்தில் இருந்தாருன்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு எதன் மேலே ஒரு பெரிய ஒரு பற்று இல்லாமல் அதாவது பெரிய ஆசை அப்படிங்கிறது எதுவும் பெருசாக இல்லாமல் என்ன வந்தாலும் அதை வந்து நீங்கள் கோவில் குளத்துக்கு அப்படிங்கிறது எழுதி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். இதே 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் அப்படின்ற பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அதிர்ஷ்டம் மூலம் லாபம் அப்படின்னு அந்த ஜாதகர் வரும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை செய்த புண்ணியத்தினால் அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தையால் லாபம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணத்தின் மூலம் லாபம் அப்படிங்கிறத சொல்லலாம். பெரியவரோட உதவி அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை குடும்பத்தில் சார்ந்தவங்க அந்த மாதிரி செய்திருப்பார்கள்னு சொல்லலாம். அந்த ஜாதகரோட நண்பர்கள் வட்டாரம் கூட அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். இதே வந்து 11ஆம் பாவாதிபதி 10 அப்படிங்கிற ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா தொழிலின் மூலம் அந்த ஜாதகர் லாபம் வரும். நீங்கள் போய் ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு லாபம் அப்படி கொடுக்கும். அதே போல் வந்து உயர் பதவி அப்படி உங்களுடைய ஜாதகம் கிடைக்கும். சமுதாயத்தால் ஒரு நல்ல ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்திலே இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இது மிகவும் சிறப்பான ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதாவது என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கு காலதாமதம் அப்படி ஆகலாம். அந்த காலதாமதம் முடிச்சு ஏன் ஆகும்னா அந்த தசா புத்தி அப்படின்னு நடக்கணும். அந்த தசையோ அந்த புத்தியோ நடக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயம் உங்களுடைய ஜாதகம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய ஒரு வருமானம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு இருக்குது. அங்கே உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். இந்த உழைப்பின்றி வருமானம் அப்படின்னு வரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அது வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை நிச்சயமாக வந்து கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம். நிறைய கடன் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் அப்படி எப்படியாவது முடிக்கணும், அதனால நான் ஏதாவது ஒரு லாட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யும்பொழுது அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே 11ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். 12 அப்படின்னு விரயஸ்தானம்னு சொல்லுவோம். நீங்கள் பிறந்த ஊரில் இல்லாமல் தூரமாக இருக்கிறது நல்லது. அது வெளிநாட்டில் தான் உங்களுக்கு வருமானம் வந்தால் நல்லது. அதே போல் ஆன்லைன் ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதாவது நீங்கள் செய்கிற சின்ன வேலை அப்படின்னு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். நீங்கள் புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சு உங்களுடைய ஜாதகம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் உழைக்கலனாலும் அது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்களோட உழைப்பு அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படி ரொம்ப அதிகமாக செய்வீங்க. 10 வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5 வருஷத்தில் செஞ்சுட்டு ரொம்ப ஹாயாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும்.
இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.